ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ வச்சு சென்டர் கிளிப் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆர்டிஃபிஷியல் மல்லிகைப்பூ, சென்டர் கிளிப், கத்தரிக்கோல், 8000 க்ளூ. மல்லிகைப்பூ எடுத்து காம்பை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறோம். கொஞ்சமாக எட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சென்டர் கிளிப் மேக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மல்லிகைப்பூ கட் பண்ணி அந்த பவுலில் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ சென்டர் கிளிப் எடுக்கிறோம். 8000 க்ளூ அப்ளை பண்ணுறோம். 8000 க்ளூ அந்த கிளிப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மல்லிகைப்பூவை இந்த கார்னரில் ஒன்று, ஆப்போசிட் கார்னரில் ஒன்று வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் சைடில் ஒன் பை ஒன்னாக வைக்க ஆரம்பிக்கிறோம். ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு அதான் ஒன்று வைக்கிறோம். கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அடுத்த ஃப்ளவர் எடுத்து வைக்கிறோம். ஒன் பை ஒன்னாக வைக்கிறோம். அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோப்பை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ காயாதனால கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளவரை வைக்கிறோம். ஒன் பை ஒன்னாக வச்சுட்டே வரோம். ஒன் பை ஒன்னாக வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா ஃப்ளவரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். பார்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் காயணும். ஒரு 1/2 hour காய விட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு சென்டர் கிளிப் மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்திருக்கேன். நடுவில் திருப்பி க்ளூ அப்ளை பண்ணுறோம். சென்டர் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நடுவில் ஒவ்வொரு பூவாக எடுத்து வைக்கிறோம். இப்படி தான் ஆர்டிஃபிஷியல் மல்லிகைப்பூ வச்சு சென்டர் கிளிப் மேக் பண்ணணும். ஒன்று ஒன்றா நடுவில் பேஸ்ட் பண்ணிட்டே வரோம். அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. இன்னும் ஒரு ஃப்ளவர் வச்சா போதும். ஆனால் என்கிட்ட கட் பண்ண ஃப்ளவர் தீர்ந்துச்சு. அகெயின் ஒன்று கட் பண்ணி திருப்பி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிடுச்சு சென்ட்ரல் கிளிப்பு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறப்போ எடுத்துக்கிச்சு அந்த ஃப்ளவர். அதனால் திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வரோம் லைட்டாக. அதுக்கு எதுவும் கலையாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ஒரு சென்டர் கிளிப் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி நான் நிறையா மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜடை வினைக்கு பண்ணலாம் ரவுண்டாக. கீழே இது உட்டன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஸ்மால் சைஸ். ஃபஸ்ட்டு காமிச்சது பிக் சைஸ். சென்டர் கிளிப்லேயே ஸ்மால் சைஸ் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. ரெண்டுமே மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரோஸ் வச்சும் நம்ம மேக் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஒயிட்டாக மல்லிகைப்பூ வச்சும் மேக் பண்ணலாம். நடுவில் ஒரு ஃப்ளவர் வச்சு மல்லிகைப்பூ வச்சும் மேக் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ளவர் சைடில் வச்சு நடுவில் மட்டும் மல்லிகைப்பூ வச்சு மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.